ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்க்க போகிற ரெசிபி திருவாதிரை களி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து லைட் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை வந்து நல்லா ரவை பதத்துக்கு நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. உடச்சி எடுத்த பிறகு அதுக்கு தேவையான பைத்தம்பருப்பு வந்து 3/4 கப் நான் எடுத்திருக்கேன். அதை லைட் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான சர்க்கரை வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வந்து வெல்லத்தை வந்து நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கலாம். பாகு மாதிரி காய்ச்ச வேண்டாம், கரைச்சி வச்சுக்கலாம். பாகு மாதிரி காய்ச்சினிங்கன்னா அப்புறம் வந்து நம்ம அந்த ரவை கூட போடும்போது களி செய்யும்போது ரவை கூட போடும்போது ரவை வந்து வேகாது. அதனால் கரைச்சி வைத்தால் மட்டுமே போதும். அது கூட இந்த கரைச்சி வச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி அந்த தூசி மண் ஏதாவது இருக்கும், அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரவையை ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது பைத்தம்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பைத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். பைத்தம்பருப்பு ஆட் பண்ண பிறகு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து 1 கப்புக்கு 2 கப் வாட்டர். இப்போ வெள்ளைப்பாகு தண்ணி வேறு 2 கப் இருக்கும் இல்லையா? இப்போ 2 கப் ரவைக்கு 2 கப் வாட்டர், 2 கப் வெள்ளை தண்ணி அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா களி ரெடி ஆகிடும். ஃபைனலாக தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு வறுத்து போட்டிங்கன்னா களி ரெடி. டேஸ்டியான திருவாதிரை களி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.